அப்பாவும் தாத்தாவும் 50 வருஷமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிசினஸ் பண்ணி தான் அவங்க வீடு வாசல் சொத்து சுகம்லாம் சேர்த்து இவனையே படிக்க வச்சிருப்பாங்க. இவன் லாடு மாதிரி படிச்சுட்டு கிளாமருக்காக போய் ஐடியில் வேலை செய்யறது ஒரு பெரிய முட்டாள்தனம். ஈஸியஸ்ட் பிசினஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, டீ கடை ஆரம்பிக்கிறது தான். அங்கதான் மேக்ஸிமம் ஃபெயிலியரா இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராங்க. உங்க அப்பாவுக்கு பிசினஸ் ஒண்ணுமே கிடையாது, உங்க ஃபேமிலி பிசினஸ் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் முதல் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா அது முட்டாள்தனம் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன். ஆனா இதோட பெரிய முட்டாள்தனம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அப்பா ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப லாபம் வரும், ஆனா அதை விட்டுட்டு அது ரொம்ப கீழ்த்தனமான தொழில்னு சொல்லிக்கிட்டு அவன் போய் பைத்தியக்காரன் மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில பாதி சம்பளத்துக்கு வேலை செய்வான். ஏன்னா அவங்க அப்பா பண்ற பிசினஸ் வந்து ரொம்ப கேவலமான பிசினஸ், கேஷ் ஃப்ளோ ப்ரெஷர் ரொம்ப இருக்கும், அதனால நான் வந்து அந்த பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு செய்யறவங்க தான். இதுதான் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கு முதல்ல முட்டா பசங்களா போய் உங்க அப்பா பிசினஸ் பாருங்கன்னு. அவங்க அப்பாவும் தாத்தாவும் 50 வருஷமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிசினஸ் பண்ணி தான் அவங்க வீடு வாசல் சொத்து சுகம்லாம் சேர்த்து இவனையே படிக்க வச்சிருப்பாங்க. இவன் லாடு மாதிரி படிச்சுட்டு இவன் நினைப்பா நான் ரொம்ப படிச்சுட்டேன், எங்க அப்பா படிக்கல, அந்த பிசினஸ் நான் போய் பண்ண மாட்டேன்னு. முதல்ல அது மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டரி வச்சிருப்பாங்க, சின்ன தொழில் வச்சிருப்பாங்க. இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறாங்க, அது கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு வாரன் பஃபெட்டை பார்த்து உலகமே கை தட்டினாலும் 17-18 வயசுல அவன் பேப்பர் போட்டு தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அவங்க ஒன்றும் அவங்க அப்பா பிசினஸ் எடுத்து செய்யல. வீடு வீடா பேப்பர், ஸ்கூல் காலேஜ் படிக்கிறச்சே வீடு வீடா பேப்பர் போட்டு அதுல வந்த பணத்தை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி தான் நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். அதனால பிசினஸ் கை கொடுக்கிற மாதிரி எதுவுமே கை கொடுக்காது. உங்க பரம்பரை பிசினஸ் வீட்டு பிசினஸ் இருந்து அது லாபமா இருக்குதுன்னா அதை கௌரவ குறைச்சல் நினைக்காம லாபம் கம்மியா இருந்தாலும் அதை ஒழுங்கா போய் நடத்துங்க. ஸ்வீட் கடை இருந்தா கூட அந்த ஸ்வீட் கடையில உங்க ஐடியோட நிறைய லாபம் வரும். பைத்தியக்காரன் மாதிரி போய் அந்த வேலையை விட்டுட்டு கிளாமருக்காக போய் ஐடியில வேலை செய்யறது ஒரு பெரிய முட்டாள்தனம். இல்லாட்டா பேங்க்ல போய் வேலை செய்வாங்க, அது பெரிய முட்டாள்தனம். ஐடிலையும் பேங்க்லயும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க அப்பா நிறைய நல்ல பிசினஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க, அது 2-3 தலைமுறையா இருக்கும். அந்த பிசினஸ் விட்டுட்டு இவன் பைத்தியக்காரன் மாதிரி லோன்னு இது பின்னாடி சுத்தின்னு இருப்பான். இங்க போட்டு அவனை கசக்கி புழிவான். கடைசியில என்ன ஆகும்னா, அந்த 1ஆம் தேதி சம்பளம் வரத்துக்கு அவங்க ஒரு அடிமையா போயிடுறாங்க. இந்த கேட்டகரி வந்து டெஃபினட்டா வந்து அவங்க சொந்த பிசினஸுக்கு போறது தான், அவங்க பரம்பரை தொழிலுக்கு போறது தான் பெட்டர். அப்பாவை ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்காக நான் வெளில வரேன்னு சொல்றது முட்டாள்தனம். நாளைக்கு வேலையில பெரிய பணமும் சேர்க்க முடியாது, யாரும் பிசினஸ் பார்க்கறதுக்கு இல்லாம பிசினஸும் அழிஞ்சு போயிடும். அதனால சொந்த பரம்பரை பிசினஸ் பார்க்கறது தான் பெட்டர். உனக்கே ஏதோ திறமை இருந்து உனக்கு பணம் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லை, என் குடும்பம் என்னை நம்பி இல்லை, என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா, உனக்கு சொந்த திறமை இருந்ததுன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணாம பிசினஸ் பண்ணுங்க. நான் வந்து பஜ்ஜி கடை போடுறேன், நான் டீ கடை போடுறேன்னா ஓடாது. ஈஸியஸ்ட் பிசினஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, டீ கடை ஆரம்பிக்கிறது தான். அங்கதான் மேக்ஸிமம் ஃபெயிலியரா இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய கடை திறந்து மூடி ஓனர் மாதிரி கை மாறி இருக்கும். அதனால உங்களுக்கு கையில் ஏதாவது இப்போ லாயரா இருக்கீங்கன்னா கார்பரேட்ல இருக்கிறதுக்கு பதிலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது கரெக்ட். டாக்டரா இருக்கீங்கன்னா சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் போய் உட்காராதீங்க, கரெக்ட். ஆடிட்டராக இருக்கீங்கன்னா கம்பெனியில் போய் உட்காராம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்ட். அது மாதிரி உங்கள் கையில் தொழில் இருந்து ஒரு சர்வீஸ் இருந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்களை சர்வீஸ் போட்டு காசு எடுக்க முடியும்னா தைரியமாக அதை செய்யுங்க.